ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்க பேருங்க? ஷியாமளா. உங்க பேர் என்னங்க? பிரியன். பிரியன். ஓகே. உங்க ப்ரோகிராம்லாம் நெறைய பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க வந்து நாங்க கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. அது எப்படி இப்படி மாறுனீங்க? ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணா எப்படி மாறுனீங்க? அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் நெறையா. ஆணா இருந்து பெண்ணான்ற மாறுறது விஷயத்தோட, ஆ. நான் வந்து நம்ம ஒரு பொறந்த உடனே நமக்கு வந்து ஒரு மெயின் என்னன்னா, ஒரு பொறந்த குழந்தை வந்து எப்பயுமே ஒரு 5 வயசுக்குள்ள சரிங்க. நம்ம வந்து ஆணா, பெண்ணான்னு தெரியாது. ஓகே. எப்பயுமே குழந்தைங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் குறிப்பிட்ட வயசு, அதாவது ஒரு 7, 8 வயசுக்கு மேல தான் நான் வந்து ஆண் அப்படின்னு தெரியும். அப்படி எனக்கு தெரியும்போது என்னுடைய பாலினன்ற ஒரு ஆண் இல்ல, பெண் ஒரு குழந்தை பிறந்தபோது அது ஆண் இனம், பெண் இனம்னு இருக்குது. கண்டுபிடிச்சுருவாங்க. வளரும்போது மாற்றங்கள் ஏற்படும். ஆனா எனக்கு வளரும்போது மாற்றங்கள் வந்து நான் ஒரு பெண்ணா தான் நான் உணர்ந்தேன். அப்படிங்களா? ம். எப்படி இந்த சமுதாயத்துல ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலில அத வந்து எப்படி இது பண்ணாங்க? சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே என்னோட அப்பா, அம்மா, ஃபேமிலி அண்ணன், தம்பி எல்லாருமே? எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. மத்த ஊருக்காரங்க மத்தவங்கலாம்? ஏன்னா நான் சின்ன புள்ளையிலே வந்து எப்பயுமே வந்து நடை, உடை, பாவனை எல்லாமே வந்து அப்படியே நான் வந்து ஒரு டோட்டலா ஒரு லேடிஸ் மாரியே தான் எல்லாமே பண்ணுவேன். சின்ன சரி. புள்ளையில இருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு துணிய தூக்கி நடக்கிறது. என்ன போறது. படிச்சிருக்கீங்க நீங்க? நானா 4வது. 4வது தானே படிச்சிருக்கீங்க? ஆமா. பார்த்தா ப்ரொஃபசர் ரேஞ்சில இருக்கீங்க. 4வது தான் படிச்சிருக்கீங்க. ஆமா. எல்லாமே அதான் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. இப்போ வந்து நீங்க எப்படி உங்களுக்கு வருமானம் என்ன? எத வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க? ஒரே ஒரு ப்ரோகிராம் உங்கள நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு வருமானமா? இல்ல வேற ஏதாவது சம்பாதிக்கிறீங்களா? இல்ல அதுதான். எங்கேயாவது ஒர்க் பண்றீங்களா? இல்ல இதுதான். ரெகுலரா ப்ரோகிராம் ரெகுலரா போடுறீங்க? ராஜமாதங்கி கலைக்குழுன்னு சொல்லிட்டு ஆ. ஒரு டீம் வச்சு நடத்துறேன். ஓகேங்க. அதுல வந்து ஒரு 20, 15 திருநங்கைகளை வச்சு சுயமா திருநங்கைகளை வளர்த்து விட்டு அவங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஒரு மூமெண்ட்ஸ். உங்களுக்கு சொந்த ஊர், பூர்வீக ஊர்னு எதுங்க? நெல்லிக்குப்பம் தான். கடலூர் மாவட்டத்துல நெல்லிக்குப்பம்ன்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்கு. ரெகுலரா இங்க வந்து அவங்கள பார்க்கலாம். ஆமா, ரெகுலரா நான் ப்ரோக்ராம் போயிடுவேன். ரெகுலரா அதிகமா வீட்ல இருக்க மாட்டேன். ரெஸ்ட் எடுக்கிற டைம் மட்டும் தான் நம்ம வீட்ல இருப்போம். மத்தபடி எல்லாமே ப்ரோக்ராம் போடுவோம். இவங்க உங்களுக்கு ரிலேஷனா, ஃப்ரெண்டா எப்படி? அதாவது நாங்க எப்படி வந்து ஒரு ஆணா பிறந்து திருநங்கையா மாறுனீங்க? அந்த மாதிரி ஒரு பெண்ணா பிறந்து ஆணா வளரக்கூடியது. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? திருநம்பி. திருநங்கை, திருநம்பி. பரவாயில்ல. ஆண் பெண்ணுங்கிற மாதிரி திருநங்கை, திருநம்பி. ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன ப்ரோகிராம் பண்றீங்க? ஐடி முடிச்சிருக்கேன். அப்படிங்களா? நானும் அம்மா கூட டான்ஸ் கிளாஸ் தான் பண்ணேன். அப்படி. அது அம்மான்னு சொல்றீங்களே, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ திருநங்கை டீமை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னா அம்மா, அக்கா, தங்கச்சி இப்படின்னு உறவு கொண்டாடுறீங்க. அது எப்படி? அதாவது வந்து குடும்பத்துல வந்து அக்கா, அம்மா, தங்கச்சி எல்லாம் வெறுக்கப்பட்டு தான் இந்த சமுதாயத்துல வெறுக்கப்பட்டு தான் வந்திருக்குங்க. அப்ப வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப ஒரு ஆசையா அத்தை, அம்மா அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அது பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட அம்மா இவங்க. எனக்கு பெத்த அம்மா. நீங்களும் புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க. நான் உங்களுக்கு பையன். அப்ப நீங்க உங்க எல்லாமே வந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சந்தோஷமா. புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து நாங்க குடும்பம் வந்து நாங்களே அமைச்சுக்கிட்டோம். ஏன்னா சொந்தம் பந்தம் எங்களை வந்து விட்டு தள்ளினாலும் நாங்க வந்து எங்களுக்குன்னு வந்து குரு, சேலா, அப்புறம் வந்து பொண்ணு. குருனா நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறவங்க. சேலான்னா பொண்ணு. பொண்ணு. என்ன திருநம்பி, திருநங்கை, குரு, சேலா, இன்னும் வேற என்னென்ன இருக்கு? அப்படி நிறைய அவங்க தாதி, நாணி அப்படியே அவங்க தாதி, நாணி, பாட்டி, பெரியவங்க. ஓ, அந்த மாதிரி அந்த மாதிரி உறவுகள் வச்சு இது பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்து சில திருநங்கை என்ன டீசெண்டா உங்களை மாதிரி இது ஏதாவது ஒரு கைத்தொழில் கத்துக்கிட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. சில திருநங்கை வந்து எப்படி அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதான் பேக்கிங், அவங்களுக்கு அதான் வசூல் பண்றது. கடையா போய் வசூல். ஏன் அவங்க போயிட்டு ஒரு கடையில ஏதாவது வேலை கேட்டு செய்யலாமே? கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஏன் கொடுக்க மாட்டாங்க? நீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? ஏதாவது திருநங்கை போய் ஒரு பேர் கேட்டிருக்காங்க. ஏன் நான் பாக்கலன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து திருநங்கை போலீஸா இருக்கிறாங்க. எவ்வளவு கவர்மெண்ட் வேலையில எல்லாம் இருக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆவறாங்கன்னா, போலீஸ் ஆவ போறாங்கன்னா அவங்க என்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்க. படிச்சு திருநங்கைகள் அவங்க சின்ன வயசுல இப்படி ஒரு 5 வயசு 8 வயசுல வந்து நான் ஒரு திருநங்கை, ஒரு திருநம்பின்னு நான் நினைக்கும் போது வீட்டுல வந்து இப்ப வந்து பெண் ஆடை போட பிடிக்காது, ஆண் ஆடை தான் உடுத்துவோம். அப்ப வீட்டுல பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி கண்டிப்பாங்க, அடிப்பாங்க. ஓ, இவங்க வந்து ஆணா பிறந்து பெண் ஆடை உடுத்துவாங்க, நீங்க பெண்ணா பிறந்து ஆண் ஆடை உடுத்துவீங்க. அதுக்கு ஆண் ஆடை மேல ஆசை வரும். ஓகே, ஓகே. ஆனா இது இப்ப மனசு திருப்தியா இருக்கு நீங்க மாறினதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி உங்க மனசு எப்படி இருந்தது? இப்ப இது மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்க மனசு, மனநிலை எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இப்பதான் நான் வந்து என்னுடைய உடம்புல ஒரு பையனா சின்ன வயசுல உணர்ந்துட்டேன். இப்ப நான் ஒரு பையனா முழுசா மாறிட்டேன். அதுதான் சந்தோஷம். அதுல உனக்கு மன திருப்தி இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா, ஒரு பிரியாணியே சாப்பிட்டோம்னு வச்சுக்க, ஒரு மன நிறைவு இருக்கும். அந்த நிறைவு உங்கள்ட்ட இருக்கா? தாராளமா இருக்கு. உங்களுக்கு என்ன வந்து வாடா போடான்னு கூப்பிடும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். கேட்கவே ஆச்சரியமா இருக்குங்க. இல்லங்க, ஒரு பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, நிறைய பேர் வந்து திருநங்கை என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி கடை போய் காசு கேட்கறாங்க. நான் தப்புன்னு சொல்லல. அதே மாதிரி வந்து நைட்ல அப்படி
அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஒரு வேலைக்கு போவோம், நம்ம ஏதாவது இப்ப உங்களை மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி அதுல சம்பாதிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாமே எல்லாம் சேர்ந்து. அப்படி நம்ம தமிழக அரசு தான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க. சப்போர்ட் பண்றாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இது பாருங்க, இது இடஒதுக்கீட்டுக்காக நாங்க எவ்வளவு போராடுறோம். ஓகே. அந்த இடஒதுக்கீட்டை கூட இன்னும் எங்களுக்கு சமுதாயம் கொடுக்கல. கவர்மெண்டே எங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து உத்தியோகம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்ல ஜாப் வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு திருநங்கைங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் அப்படி ஒண்ணு செய்யும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு கடையில போய் வேலை கேட்டது கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், மேலும் கீழே பார்த்துட்டு ஐயோ கஸ்டமர் வராத போயிடுவாங்களோ, அதை பண்ணா போயிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்களை வேலைக்கு வச்சுட்டா என்ன பண்ணுவோம். சரி, மிஞ்சி போனா அவங்க வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான். ஆண் பெண் வேலைக்கு போனா என்ன ரேட்டு சம்பளம் தராங்களோ அதே தான் உங்களுக்கும் தருவாங்க. 3000 கொடுப்பாங்க, 4000 கொடுப்பாங்க. ஆண் பெண்ணு கொடுக்க அதே சரி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க சார். அப்படிங்களா? 3000 கொடுப்பாங்க, 4000 கொடுப்பாங்க. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு திருநங்கை, வெளியில வந்த திருநங்கை போட்டுக்க உடையும் சாப்பிட்ற சாப்பாட்டும் அவளுக்கு தேவையானதை பூர்த்தி பண்றதுக்கும் வீட்டு வாடகையும் பாத்திரமும் இது எல்லாம் ஒரு மாசம் 4000 ரூபாயில முடியிற விஷயமா? ஒரு வீட்டு வாடகை சாதுவா நீங்க ஒரு பொம்பளைங்க ஆம்பளை பொம்பளைங்க போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3000 வாடகை, 2500 வாடகை. இதுவே நாங்க போய் ஒரு வீட்டு வாடகை கேட்டனா 8000 9000 வாடகை. நீங்க கொடுக்குற அந்த 4000 வச்சுட்டு நாங்க வாடகை கொடுக்க முடியுமா? இல்ல நாங்க சாப்பிட முடியுமா? இல்ல அன்றைய காட்சி நாங்க பார்க்க முடியுமா? இல்ல ஒரு உடையை உடுத்த முடியுமா? அப்பனா எங்க மக்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கிடைச்சா கூட போதும். அதனாலதான் பஸ்ல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பூர்த்தி அவங்களுக்கு கிடைச்சிருது. மேக்சிமம் வந்து சமுதாயம் வந்து ஏன் இப்படி தள்ளப்படுறாங்க என்னன்னா, அவங்க எங்களுக்கு தேவையானதை இன்னும் எங்களுக்கு முழுசான ஒரு இது கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல. இப்ப கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனா ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறாங்க. இதுவே நல்லா படிச்சு திருநங்கை இருக்கிறாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட்ல உத்தியோகத்துல யாரு எந்த வேலை என்ன கொடுத்துருக்காங்க சொல்லு பாப்போம். யாருக்கும் கொடுக்கல. அப்படி வாங்கினாலும் நாங்க எவ்வளவு போராட வேண்டிய விஷயமா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உங்க திருநங்கையிலே வந்து நிறைய பேர் வந்து தனியா வீடு எடுத்து தங்கி அவங்க நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. சில பேர் வந்து ஃபேமிலியோட இருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி? நான் ஃபேமிலியை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் ஃபேமிலியை தான் பார்த்துட்டு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? இல்ல. மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? லவ் பண்றீங்களா? லவ் பண்றேன். ஆனா மேரேஜ் இப்ப பண்றேன். அவங்க என்ன ஊருங்க? அவங்க பேர் என்ன? அதெல்லாம் வேண்டாம். பேர் சொல்லக்கூடாதுங்க. ஆமா, அதெல்லாம் சொன்னா பிரச்சனை ஆயிடும். ஆமா, அது நான் என்ன சொல்றேன்னா, லவ்ன்றது எல்லாருக்கும் ஒரு இருக்கிற அஃபெக்ஷன். என்ன வந்து இந்த அளவுக்கு நிறைய எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது பண்ணா நான் என்னோட லவ் பண்ற ஒரு பார்ட்னர் தான். நீ இப்படி பண்ணு, இது போ, இப்படி இரு, எனக்கு அது போதும், நீ எப்படி இருக்கிற அப்படி இரு. இப்ப எப்ப மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா? இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிற, அவ்வளவுதான். கொஞ்சம் காலகாலத்துல முடிச்சிடணுமே, காலத்தில் பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணங்கிறது காலத்தையே முடிச்சிடணும். சார், நீங்க ஒரு கேள்வி எல்லாருமே மனசு வைக்கணும். திருநங்கையா வந்து தப்பான தொழில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி தப்பான தொழில் ஈடுபடுறேன்ட்டு நான் அந்த கேள்வி கேட்கல. சமுதாயத்துல அப்படி பேசி இருக்காங்க, சமுதாயத்தை சொல்றேன்னு சொல்றீங்களா? ஏன்னா பாக்குறவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஊர்ல வந்து கற்பழிப்பு, கொலை இது எல்லாமே வந்து அதாவது செக்ஸுவல் இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. 100%ல 50% குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன காரணம்? உங்கள மாதிரி ஆளுங்களால. திருநங்கை, அதாவது திருநங்கை பாலியல் தொழில் பண்றாங்கல்ல, அதனாலதான் கற்பழிப்பு கொஞ்சம் 50% குறைஞ்சிருக்கு. இல்ல இன்னும் அதிகமா இருக்கும். இன்னொன்னு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆமா ஆமா, எங்க மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு இப்போ வெயில்ல போக முடியாது, கடை கேட்கறாங்க, போறாங்க. அவங்களால முடிய விஷயம். இப்போ அழகா இருக்கிற திருநங்கை வந்து ரோட்ல போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இப்ப அழகு இல்லாத திருநங்கை என்ன மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் போனாங்கன்னா கடை காசு வசூல் தான் வாங்க முடியும். திறமை இருந்தாங்கன்னா பயன்படுத்தி. எனக்கு என்னன்னா வந்து இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து பிறக்கும் போது ஆணா பெண்ணா பிறந்து அதுக்கப்புறம் மாறுறாங்க. சரி, காலத்தின் சூழ்நிலை மாறிட்டாலும் எங்கேயாவது போய் ஒரு கடையில ஒரு தொழில் பண்ணி பிசினஸ் பண்ணி உழைச்சிக்கலாமே அப்படிங்கறத எங்களோட கருத்து. திருநங்கை எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. சரி, எங்களுக்கு தேவையான ஊதியம் கிடையாது. இப்ப நாங்க 4000 நீங்க சொல்ற மாதிரி 5000 வாங்கிட்டு நாங்க மாசம் வட்டிக்கு கட்டுறதுக்கும் லோன் கட்டுறதுக்கும் மழை விஷயங்கள் எல்லாமே ஃபேமிலில உள்ளவங்க லோன் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நாங்களும் ஒரு லோன் எடுப்போம். சர்ஜரி பண்றாங்க. சரி, அத பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்றாங்களா, அது கவர்மெண்டே உங்களுக்கு பண்ணி கொடுக்குமா இல்ல நீங்க தான் அமௌண்ட் போட்டு பண்ணிக்கணும்? கவர்மெண்ட் பண்றாங்க. நம்ம வந்து சென்னையில இருக்கிற வந்து அரசாங்க மருத்துவமனையில வந்து சர்ஜரி பண்றாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் வந்து பண்றாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல இருக்கு? மதுரை, சென்னை. கவர்மெண்ட்ல மதுரையில கிடையாது ஃப்ரீ சர்ஜரி, சென்னையில தான் ஃப்ரீ சர்ஜரி பண்றாங்க. அங்க அது மாசத்துக்கு ஒரு சர்ஜரி தான் பண்றாங்க. அப்போ வந்து அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. என்னன்னா நாங்க பண்ற சர்ஜரியிலேயே
நிறைய சர்ஜரி வித்தியாசம் இருக்குது. சரி சரி. டெக்னோ சர்ஜரி இருக்குது, வந்து நெக்னோ பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குது. ம். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட்ல பண்ற சர்ஜரி வந்து நார்மலா இருக்கிற சர்ஜரி. இப்போ நாங்க தனியா காசு கொடுத்து இப்போ சர்ஜரி பார்த்தீங்கன்னா 1,40,000 ஒருத்தவங்களுக்கு பண்றது. ஒருத்தவங்களுக்கு பண்றதுக்கு 1,40,000. ம். உங்களுக்கு கீழே ஆப்ரேஷன் பண்ணனா 1,40,000 ஆகுது. அப்ப அந்த 1,40,000 நாங்க எப்படி அடைக்க முடியும்? இந்த ஓகே, மாதிரியான ஓகே, புரியுது. விஷயங்கள் போய் நாங்க இப்படி பண்ணாதான் எங்களுக்கு தேவையான பூர்த்திகள். மார்பக அறுவை சிகிச்சை நாங்க பண்ற அந்த ஜஸ்ட் ஆப்ரேஷன் அதுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். ம். அதுக்கு தேவையானது இருக்கு. இது இவ்வளவு அது விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்க பண்ணணும், பூர்த்தி பண்ணா. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஆசையோட எங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கும். இருக்கும். ஏன்னா மேக்கப்ல இருந்து நாங்க பண்ற ட்ரெஸ்ஸிங்ல முதற்கொண்டு எல்லாமே அது எங்களுக்கு எப்படிங்க ஒரு பெண்ணை விட வந்து ஒரு திருநங்கை வந்து காஸ்டியூம் ஒரு saree கட்டிட்டு போனா அப்படி பாக்குற மாதிரியே தோணுது. அது எப்படி உங்களுக்கு அது? அந்த மேக்கப்லாம் வந்து ஒரு அச்சு அசலா பெண்ணை விட மேல நீங்க ட்ரெஸ்ஸிங் அதாவது பண்றீங்க. ஒரு ஆண்களுக்கு நீங்க ஆண்கள் வச்சீங்களேன், இப்போ உங்க இடுப்புல கை வச்சா உங்களுக்கு கூச்சம் இருக்கும். ஆமா. அது பெண் தன்மை வந்து 100% இல்ல 20% பெண் தன்மை இருக்கும், கூச்ச தன்மை பெண் தன்மை இருக்கும். ஓகே. அதே ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஆண் தன்மை வந்து எடுத்தோடனே எதிர்த்து பேசுறது கையும் வாங்குறது ஒரு ஆண் தன்மை ஒரு பெண்ணுக்கு இருக்கும். ஓகே. அது 25% தான் இருக்கும். ஆனா முழுமையா வந்து திருநங்கை கிட்ட வந்து 100% பெண் பர்சன்டேஜ் இருக்கும். திருநங்கை கிட்ட ஆண் பர்சன்டேஜ் 100% இருக்கும். அப்படியா? நிறைய விவரம் சொல்றீங்க. அதே மாதிரி ஏன் வந்து திருநங்கை வந்து இவ்வளவு அழகா உடை உடுத்துறாங்கன்னா, நாங்க நாங்க பண்ற ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அவ்வளோ லவ் பண்ணுவோம். ம். விருப்பம். ஏன்னா ஒரு இப்ப பெண்கள் வந்து saree கட்டினாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது லவ் பண்ணி நம்ம saree கட்டுவாங்களோ தெரியாது. ஆனா நாங்க கட்டும்போது எங்களுடைய உடை நேர்த்தியா இருக்கணும், எங்களுடைய ஜடை நேர்த்தியா இருக்கணும், நாங்க பண்ற ஜுவல்ஸ் நேர்த்தியா இருக்கணும். ஏன்னா அது நாங்க காதல் பண்றோம். நாங்க ஆசைப்படுறது என்ன, இந்த உடையும் எங்களுடைய மனசு உணர்ந்த ஒரு பெண்ணா தான் ஆசைப்படுறோம். அப்ப நாங்க என்ன காட்ட முடியும் வெளியில? எங்களுடைய ஆடையும் எங்களுடைய அழகும் நாங்க வெளியில காட்டணும். நாங்க பண்ற அந்த காஸ்டியூம் அந்த அளவுக்கு லவ் பண்ணுவோம். நாங்க மாறதே இந்த அளவுக்கு நாங்க மாறணும். அப்ப எங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும்? அதான் ஒரு லேடிஸ் ஒரு பெண் வந்து ரோட்ல போகும்போது ஒரு திருநங்கை வந்தாங்கன்னா அவங்களோட பார்வை ஃபுல்லாவே ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த திருநங்கை மேல தான் போகுது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க போறாங்க. இப்படிதான் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ண முடியுமா? சேரி கட்ட முடியுமா? நகை அணிய முடியுமான்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கு. நிறைய போய் கேட்குறாங்க. அதே அதுதான். மாதிரி கேட்கறாங்க, பாக்குறாங்க. நல்லா அழகா மேக்கப் பண்றாங்க, ட்ரெஸ் பண்றாங்க. ம். ஆனா பின்னாடி என்ன சொல்லுவாங்க? இப்படி சொல்ற பேச்சு அப்படியே கொஞ்ச தூரம் போனோடனே அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆமா இதுங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு போகுதுங்க நம்மளும். இதுங்க அப்படின்னு இக்கு அதுங்க வச்சு சொல்றது. இக்கு வச்சு இதுங்க ஓகே. அதுங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும்? ம். அவங்க என்னதான் அன்பா வந்து நம்மள வந்து என்னம்மா இவ்வளவு அழகா saree கட்டிட்டு இருக்க அப்படின்னு நம்மள வந்து கேட்டாலும், ஆனா பின்னாடி வந்து அவங்க வந்து தப்பா பேசுவாங்க. தப்பா பேசுவாங்க. ஏன்னா நான் நிறைய காதுல வாங்கியிருக்கேன். ம். நான் இன்னைக்கு அழகா saree கட்டிட்டு ரோட்ல போய் நடந்து போனா கூட நல்லா இருக்கிறோமா அழகா இருக்கிறோமா, நான் பின்னாடி இதுங்கெல்லாம் எம்மா அழகா இருக்குது, பொம்பளையா பிறந்து நம்ம வேஸ்ட் ம். அப்படின்னு சொல்ற கூட்டமும் நிறைய இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துல. நாங்க என்ன நினைக்கிறேன்னா, எங்களுடைய பர்சனல் விஷயம், எங்களுடைய விஷயம் இது. நாங்க வந்து வெளியில போய் நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க நான் உங்களை கேட்கவும் இல்லை. இப்ப நீங்க ஆம்பளை வரானா என்ன, நீ ஆம்பளை சட்டை போட்டு வர, பேண்ட் சட்டை போட்டு வர, நான் உங்களை யாரும் கேட்கல. நாங்க விருப்பப்படுறோம், எங்களுடைய சொந்த விஷயம். நாங்க புடவை கட்டிக்கிறதும் பூ வச்சுக்கிறதும் அது எங்களுடைய விஷயம், எங்களுடைய ஆசை. எங்களுடைய ஆசையை தடுக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இது ஜனநாயக நாடு, இந்திய நாடு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்றாங்க. எங்கெங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு? எங்களை மாதிரி ஆணுங்களுக்கு இந்த சமுதாயத்துல சுதந்திரம் கிடைக்கல. எத்தனை கலவரம், எத்தனை பிரச்சனை, எத்தனை வெள்ளக்காரன் சந்திக்கிறீங்க தான். இல்ல வெள்ளக்காரன் ஆளும் போது கூட சீட்ல உட்காருங்க சார். ஒரு பெண் வந்து பக்கத்துல உட்கார்றதுக்கு அச்சப்படுவாங்க. ஒரு திருநங்கை பக்கத்துல உட்கார்றதுக்கு. இவங்க தனியா ஒரு சீட்ல உட்கார்ந்து. இல்ல நானே பாத்திருக்கேன். அந்த மாதிரி அந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்க. சொல்லுங்க. ஓகே புரியுது. ஆனா இப்ப ஒரு திருநங்கைன்னா பிறந்ததுல இருந்து வளர முடிய அவங்களோட சமுதாயம், நீங்க பிறப்பு, ஆபரேஷன் எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு திருநம்பினா அது எப்படி? அதை பத்தி எனக்கு சொல்லுங்களேன். அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியல, தெரிஞ்சுக்கிட்டதும் இல்ல. சொல்லுங்க கொஞ்சம். அதாவது நாங்க எப்படி வந்து முதல்ல தோற்றத்துல வந்து எப்படி எங்களுக்குள்ள இந்த ஹார்மோன் எல்லாமே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டதோ அந்த மாதிரி ஒரு திருநம்பிக்கைகளுக்கு ஒரு மாற்றங்கள் தான். சரி. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்து எப்படி உனக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாருக்கு சொல்லு. எனக்கு ஒரு கொஞ்சம் சவுண்டா 6-7 வயசுல எனக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்தா பெண் மேல ஒரு ஆசை வரும். அப்ப நான் ஒரு பெண் மேல ஒரு ஆசைப்படுறேன்னா, அப்ப நான் ஒரு பெண்ணா இருந்து பெண் மேல ஆசை வரும். ஆனா பெண்ணா இல்ல, நான் ஒரு பையன். மனசுக்குள்ள ஒரு பையன், எனக்கு பெண் மேல தான் ஒரு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப சர்ஜரி அப்படின்னு பண்றாங்களா, அவங்க டாப் சர்ஜரி ஆபரேஷன் பண்ணி ஜஸ்ட் வைப்பாங்க. நாங்க ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இவ்வளவு வேலை இருக்குது. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணோம். அப்புறம் இந்த தாடி மீசெல்லாம் வர்றதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன். இது வந்து மந்த்லி எடுத்துக்கணும் இன்ஜெக்ஷன். எடுத்துட்டா அதே இதாயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா தாடி மீசை இதெல்லாம் வளர்ந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துரும். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் எவ்வளவு செலவாகும்?
இப்ப இவங்க சொன்னாங்களே எனக்கு ஆபரேஷனுக்கு இவ்வளவு 1,40,000 1,50,000 ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? சரி, எங்களுக்கு வந்து மேல சர்ஜரிங் பண்றதுக்கு வந்து 1,20,000 அம்மா சொல்ற மாதிரி. அதாவது ஹாஸ்பிட்டல் வந்து 5 நாள் ஸ்டே பண்ணி தங்கி இருக்கணும். அதுக்கு செலவு அதிகமா இருக்கு. ஆபரேஷன் மட்டுமே 60,000 நான் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சதுக்கு. இது இல்லாம கீழே பாட் சர்ஜரி அப்படி பண்ணா பூனால தான் பண்ணணுமே. அதுக்கு 3 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு பூனே சொல்லிட்டாங்க. போகணும். ஆமா 3 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா நம்ம வந்து நம்ம ரிஸ்க்னா உயிருக்கு ஆபத்தா? உயிருக்கு ஆபத்து. ஓகே ஓகே. நாங்க எங்களுக்கு பண்ற சர்ஜரியை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உறுப்புகள் வந்து வேறமான உறுப்புகள் வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற உறுப்பை வந்து இயற்கையா ஒரு உறுப்பை வந்து செயற்கையா தான் பண்ணி வைக்க முடியும். அது வந்து யூரின் பிரச்சனை வரும் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு இல்லையா? அப்போ 9 துவாரம்ல மெயின் துவாரங்கள் அது. அந்த துவாரங்கள் வந்து காத்து நம்ம உடம்புல இருந்து காத்து ஃப்ரீனஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இருந்தா மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் உயிர்கள் நிறைய நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் இதெல்லாம் வராது இருக்கும். அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அது பண்ணாலும் அவங்க உயிருக்கு தான் ஆபத்தாகும். சரி, இன்னொரு கேள்விங்க. இப்போ வந்து ஒரு ஆணுக்கு ஆண் தன்மை தான் இருக்கும், பெண்ணுக்கு பெண் தன்மை தான் இருக்கும். ஆனா திருநங்கைன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து இந்த 9 அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. ஆணுக்கு ஆண் தன்மை தான் யார் சொன்னது? இல்ல அதுதான் நான் கேக்குறேன். தெரியாம கேக்குறேன். பெண் உணர்வு இருக்கும். இருக்காது. எல்லாத்துக்கும் இருக்கும். சக்தி பாதி சிவன் பாதின்னு சொல்லுவாங்க ஆணுக்குள்ள. பெண்மையா இருப்பா. ஆணுக்கும் பெண்ணையும் இருக்கும். அது அந்த ஓகே. ஆனா வந்து 9ன்னு சொல்றாங்க. அது 9 போறாங்க அப்படின்னு. ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் 9 கிரகங்கள், 9 கோள்கள், நம்ம 9 ஓட்டைகள் நம்ம உடம்புல 9 துவாரங்கள் சொல்றோம்ல. அப்ப வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லாத தைரியம், நம்பிக்கை எல்லாமே ஒரு திருநங்கைக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வருது? அதாவது 9வது 8 அம்சங்கள் புரிந்த வந்து பெண்கள்னு சொல்லுவாங்க. அந்த 9வது அம்சம் வீரம். வீரத்திறந்த ஒரு அந்த வீரத்தை வந்து 9ஆ குறிப்பிட்டதுனாலதான் வந்து எங்களை வந்து 9 அப்படின்னு சொல்றாங்க. 9 வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரகங்கள் 9ன்னு சொல்றீங்கல்ல. அப்ப வந்து எல்லாமே 9க்குள்ளதான் அடங்குது. 9க்குள்ள அடங்குது. அதனாலதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எங்களை பார்த்து சொல்ற விஷயம் 9. தமிழக அரசு வந்து திருநங்கைன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபீல் பண்ண வேணாம். இனிமேல் ஃபீல் பண்ணல. அது யாரு மாத்துறாங்க? இப்படி போன ஸ்கூல் படிக்கிற பசங்க, சின்ன பையன், நான் ப்ரோக்ராம் போய் நிப்பாட்டி இறங்க, நீ வேனை விட்டு இறங்கினா இங்க பாரு 9டா. நீங்க அந்த சமுதாயத்துக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நீங்க அவங்க ஒரே விஷயம் கேளுங்க, மக்களுக்கு சொல்றதோ இல்லையோ டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஆமா, டீச்சர் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பாடம் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? ஒரு ஆணை பத்தி ஒரு பாடம் எடுக்கிறாங்க, பெண்ணை பத்தி எடுக்கிறாங்கன்னா திருநங்கைகளை பத்தியும் ஒரு பாடம் எடுக்கணும். மெயின் விஷயம் ஸ்கூல்ல இதை கொண்டு வாங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்க பாலினத்தை பத்தி எங்க பாலினத்தை பத்தி சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க 4 அறிவுல வந்து எங்களை வந்து அந்த சொல்லால வந்து எங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய அந்த உணர்வோல வெளியில வந்து மக்களை வந்து நல்லா ஒரு எல்லாருமே பொதுவான ஒரு மக்களா பார்க்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க இனிமேல் உங்களை வந்து திருநம்பின்னு கண்டிப்பா அழைப்பாங்க. கவலைப்பட வேணாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன். இருந்தாலும் இப்ப சமீபத்துல வந்து விழுப்புரத்துல வந்து நான் இவங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது இவங்களோட அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அவ்வளவு இருந்தது. நிறைய அவார்டுலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க கடலூர் என்ன ஊர் சொன்னீங்க? நெல்லிக்குப்பம் வந்தா ஷாம்லா. உங்க நேம் என்ன சொன்னீங்க? பிரியன். இவங்க ப்ரோக்ராம் நிறைய நீங்க பார்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில திருநங்கைகள் எப்படி சம்பாரிச்சாலும் இவங்க வந்து தன்னோட நம்பிக்கை உழைப்பால வந்து இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூத்தாண்டவர் கோயில இவங்க ப்ரோக்ராம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய உலகம் ஃபுல்லா உள்ள திருநங்கைகள்லாம் அங்க வந்திருந்தாங்க. அப்ப நானும் போயிருந்தேன். ப்ரோக்ராம் இவங்களோட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக நான் போயிருந்த பார்த்தேன். இப்ப நீங்க நிறைய அவார்டு வாங்கிறீங்க. சமீபத்துல கூட வந்து காசிக்கு போனோன்னு கேள்விப்பட்டேன். நிறைய வந்து இந்தியாவுல வந்து முக்காவாசி இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ராஜஸ்தான், டெல்லி, அப்புறம் வந்து உத்தரகாண்ட், நிறைய இடத்துக்கு என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து இப்ப சமீபமா தமிழக அரசு வந்து கலை பண்பாட்டுத்துறை மூலியமா எனக்கு கலை வளர்மணி பட்டம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து நான் சிதம்பரத்தில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில 10,000 கலைஞர்ல ஒரு தில்லை நடராஜர் கோயில்ல சிதம்பரத்தில் நடந்த பரதநாட்டிய கலைஞருக்காக நடத்தப்பட்ட கின்னஸ் ரெக்கார்டுல வந்து ஒரு திருநங்கை நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வந்து சமுதாயத்துக்கு வந்து விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சி நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆசிரமத்திலையும் இப்போ வந்து இந்த முதியோர் இல்லத்துல நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சி அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒதுக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கௌரவமா எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. 2018ல எனக்கு டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இப்ப ரீசனா வந்து 68 மணி நேரம் வந்து பாண்டிச்சேரியில புதுவையில வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி ஆமா 60 நிகழ்ச்சி நான் பண்ணல, பொதுவா எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியா. ஆமா, அதுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்திருந்தாங்க.
அப்புறம் நிறைய சாதனை வாங்கியிருக்கேன், சாதனை விருது வாங்கியிருக்கிறேன். அதாவது திருநங்கை சாதனை அப்படின்னு விருது வாங்கியிருக்கிறேன். அர்த்தநாரீஸ்வரர் விருது வாங்கியிருக்கேன். கலை சாதனை விருது வாங்கியிருக்கேன். நிறைய சாதனைப்பட்ட அந்த நிறைய விருதுகள் மட்டும் நிறைய எனக்கு வந்து பண்ணிருக்கீங்க. கொடுத்துருக்காங்க. சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த விருதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. நம்ம அந்த ஓகே, விருது ஓகே. சாதாரணமா நம்ம வந்து மனுஷங்க வாங்குறத விட கஷ்டப்படாம எதுவும் முன்னேற்றம் அடைய முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்துறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சமுதாயத்துல திருநம்பி, திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அசிங்கப்படுத்தாதீங்க. இவங்கள வந்து நல்லா பார்த்துக்குங்க. இவங்க வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் உழைக்கணும், ஒரு பிசினஸ் கத்துக்கணும், ஒரு நல்ல தொழிலை கத்துக்கிட்டு சம்பாரிச்சு பண்ணணும். சமுதாயத்துல நீங்களும் ஆண் பெண் மாதிரி நல்லா தைரியமா நடமாடணும், நல்லா இருக்கும்னு தான் சொல்லி நாங்க வந்து இவங்களை பேட்டி எடுத்துக்கோம். உங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தம்பி நன்றி. தம்பின்னு தானே சொல்லணும். இது ஒரு விஷயம் எங்க மக்களுக்காக நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஆஹ் மக்களே, இந்த சமுதாயம் அவ்வளோ நமக்கு சேஃப் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கடை வசூல் பண்றதுக்கும் பாலியல் தொழிலுக்கும் மட்டுமே நம்ம தள்ளப்பட்ட ஒரு நபரா இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். ஒரே விஷயம், அவங்கவுங்களுக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஒரு திறமை திறமை இருக்கும். இருக்கும். அந்த திறமையை வெளியில நீங்க எந்த விஷயமா இருந்தாலும், ஓவியமா இருந்தாலும், படிக்கிறதா இருந்தாலும், படிக்கிற விஷயமா இருந்தாலும், ஓவியமா இருந்தாலும், ஒரு ஆசாரி விளையாட்டு விஷயமா இருந்தாலும், அந்த துறையில நீங்க முன்னேறி போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் சாதிக்க முடியும். நம்ம மக்கள் முன்னேறி வரணும். தயவு செய்து நம்ம சமுதாயத்தை வந்து தயவு செய்து யாருமே இழிவுபடுத்தாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இன்னும் நல்ல பெரிய பெரிய நம்ம சமுதாயம் போகணுன்றதை நான் கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான். ஓகே. நன்றி.